ஓம் ஸ்ரீ சத்குரு கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். தவமும் தியானமும் தானமும் தர்மமும் தியாக உணர்வும் தீவிர பக்தியும் தீராத தாகமும் தீர்க்கமான சரணாகத நிலையும் ஒரு மானுடனை இறைவனோடு எளிதாய் பிணைக்கும் எனும் சத்தியத்தினை மானுட குலம் உணர வேண்டும். ஒவ்வொரு யுகத்தின் துவக்கத்திலும் முடிவிலும் இறை செயல்கள் யாவும் மானுட ஆன்மாக்களுக்கு வழிகாட்டும் வண்ணமே அமைந்திருக்கும். எந்த ஒரு மனிதனும் சத்தியத்தின் வழி நடந்தால் ஆன்மாவே ஒளியூட்டி வழிகாட்டும். கலியுக மனிதர்கள் யாவரும் அறிவின் துணை நாடியே செயல்புரிகின்றனர். வெகு சிலரே உணர்வு எனும் உள் உணர்வு சக்தியின் துணையினை ஏற்கின்றனர். அகத்திய ரிஷிகளாய் அறியப்பட்ட யாம் எண்ணற்ற ரூபங்களை ஏற்றுள்ளோம். சித்தராகவும் ஜீவித்திருப்போம், ரிஷி குலத்திலும் வாழ்ந்திருப்போம். எண்ணற்ற பணிகளை ஏற்றுள்ள யாம் காலத்தின் அதிபதியான பைரவரின் உற்ற துணையினை ஏற்று ஆன்மாக்களை காத்தருள்கின்றோம். ஒரு மனிதன் என்று தாயின் கருவறையில் சிக்குகின்றானோ அன்றே அவனது ஆன்மா பிறவியின் நிர்ணயங்களை வகுத்து கொள்ளும். உயிர் அணுவான சக்தியின் அம்சமே வாலையாய் உயர்ந்து மூலப்பணி ஏற்றிட முனைந்திடும். ஆன்மா ஒடுங்கும், உயிர் சக்தி விரியும். இறுதியில் என்று உயிர் ஒடுங்குகின்றதோ அத்தருணத்தில் ஆன்மா விரிந்து செயல்புரியும். இருப்பினும் மாயை எனும் கழிவுகள் நஞ்சுகளாக திரண்டு விரிகின்ற சக்தியின் ஆற்றல்களை ஈர்த்து அழிக்கும் காரணத்தினால் மனிதர்கள் பிறவி சுழலிலேயே சிக்கி தவிக்கின்றனர். தவிக்கும் ஆன்மாக்களை கரை சேர்த்திடவும் சத்திய யுகம் எனும் புதிய யுகத்தின் தன்மைகளை ஆன்மாக்களுக்கு உணர்த்திடவும் ரிஷிகுலத்தோரும் சித்தர்களும் தெய்வ நிலை ஆன்மாக்களும் புவியோடு பூரண பிணைப்பு கொண்டுள்ளோம். புவியின் காலக்கணக்கில் 8 ஆண்டுகளாக ஓர் ஆன்மாவினை தேர்வுறுத்தி மானுடர்களின் அறிவு நிலைகளோடு தொடர்பு நிலையினை உருவாக்கி செயலாற்றி வருகின்றோம். எனில் இதற்கான மூல காரணங்கள் பல உண்டு. பற்பல ஆன்மாக்களின் துணையினை ஏற்றே இச்செயலானது புவியினில் அரங்கேறுகின்றது. 8 ஆண்டுகளாக புற வாழ்வினில் நிகழ்ந்த மாற்றங்களையும் நிகழ்வுகளின் தன்மைகளையும் ஆராய்ந்து அறியும் மனிதர்கள் தங்களது அக வாழ்வினில் நிகழ்ந்த மகத்தான மாற்றங்களை உணரத் தவறுகின்றனர். புறத்தினில் பற்பல போராட்டங்கள் உருவாயின எனில் அகக்கழிவுகளே பெருமளவினில் நீக்கப்பட்டது என்றே உணருங்கள். ஆன்மாவினை உணர வேண்டும், ஆன்ம ஒளி தரிசனம் வேண்டும் என்றே சிந்திப்பவர்கள் அதனை சூழ்ந்த மும்மல கழிவுகளை அகற்ற வேண்டும். ஆன்மாவின் பரிசுத்த ஒளியினை உணர்ந்து கொண்டால் சத்தியம் புரிபடும். ஏன் இறைவனின் இயக்கம் மாறுபடுகின்றது? ஏன் அகத்தியர் தான் உரைத்தது போன்று செயல்களை நிகழ்த்தி செல்லவில்லை என்ற வினா பலரது உள்ளங்களில் நிலைத்துள்ளது. எமது பணியும் வினைகளை சார்ந்தது என்றே உணர வேண்டும். மானுடர்களின் வினை கழிவுகளை நீக்கி ஆன்ம ஒளியை பெருக்க முற்படும் யாம்
எவ்விதம் எமது பணி அமையும் என்பதனையே எடுத்துரைத்தோம். எவ்விதம் மனிதர்களின் வாழ்வு நிலை மாற்றம் அடையும் என்பதனை யாம் எடுத்துரைக்கவில்லை. சத்திய யுக வித்துக்களை சேகரிப்பதும் உலகின் அனைத்து உயிரினங்களையும் விடுவிப்பதும் எமது பணியாகும். அந்நிகழ்வு சிறக்க காலத்தினால் உதவுகின்ற மானுட ஆன்மாக்களை யாம் பற்றியே செயல் புரிவோம். ஆழமான உதவிகள் புரிவோரை என்றுமே காத்து நின்று துணை புரிவோம். ஆன்ம கழிவுகளை நீக்கிட முனையாது மாயையில் சிக்கும் ஆன்மாக்களுக்கு அறிவுரைகள் வழங்கி காத்திடுவோம். அன்றி ஏற்காதும் விலகிடுவோம். இப்புவியினில் யாம் பல்வேறு ரூபங்களில் செயலாற்றுகின்றோம். அனைத்து செயல்களின் முக்கிய காரணம் என்பது உயிர்களை விடுவிப்பது ஒன்றே. அக ஒளிப்பாலத்தினை தூண்டி ஈச ஒளிப்பாலத்தில் இணைப்பதே யாம் ஏற்ற முதன்மை பணியாகும். இறைவனின் செயல்கள் மனித அறிவிற்கு எட்டாததாகும். இறைவன் எச்செயலினை ஆற்றினாலும் அதன் நோக்கம் என்பது ஆன்மாக்களை விடுவிப்பதாகவே அமைந்திருக்கும். இறைவனின் செயல்கள் யாவும் தடையின்றி நிகழ்வதில்லை. இருப்பினும் பாய்கின்ற ஆற்று நீர் தடைகளுக்கு ஏற்ப திசை மாறி பயணித்து இறுதியில் கடல் நீரோடு சங்கமிப்பது போன்றே இறை செயல்களும் அமைந்திருக்கும். மனிதர்களும் தடைகளை புறம் நீக்கி இறையோடு பயணித்தால் ஈச எல்லையை அடையலாம். பரமாத்மாவோடு கலப்புறலாம். விண்ணுலக வாழ்வும் சிறப்புறும். அன்பு மானுடர்களே, இறைவனை தீர்க்கமாய் பற்றிடுங்கள். சத்தியம் உணர்ந்து செயலாற்றுங்கள். இறை தொண்டு ஒன்றே முக்திக்கு வழிவகுக்கும். அன்பு செலுத்துவதே முதன்மையான இறை தொண்டாகும். 8 ஆண்டு காலம் எமது இயக்கத்தினை ஏற்ற அனைவரும் மீண்டும் ஓர் 8 ஆண்டு காலம் இணைந்து பணியேற்க வேண்டும். கலி எல்லையின் மிக முக்கிய அதிர்வுகளும் மாற்றங்களும் உதிக்கின்ற 8 புவி ஆண்டுகளில் தீர்க்கமாய் எமது ஒளிப்பாலத்தை பற்றிடுங்கள். சிவசக்தி ஆற்றல்களோடு அனைத்து தெய்வ சக்திகளும் இணைந்துள்ளதினால் பெருத்த இயக்கமானது இப்புவியினில் மலரும். ஆணவ கழிவுகளும் நீக்கப்படும். ஆன்ம ஒளியும் பெருக்கப்படும். எனில் அழிவுகளும் தோன்றும், உயர்வுகளும் சித்திக்கும். எதனை சார்ந்து வாழ வேண்டும் என்பதனை தீர்க்கமாய் உணருங்கள். புவிவாழ் மானுட குலம் காப்பதே எமது முதன்மை பணியாகும். மாற்றங்களே நிலையானதாகும். சத்தியத்தோடு இணைந்து பயணித்தால் சத்திய யுகத்தினை அடையலாம். மாய கழிவுகளை துறந்து இறையோடு இணைந்து வாழ்ந்திருங்கள். தொடர் செயலாய் யாம் மார்க்கம் உரைத்திருப்போம். ஏற்புடையோர் ஞானம் பெறுவர். அன்பான பூரண நல் ஆசிகள்.